ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு த சேனல். நம்ம எல்லாரும் ஓகே கண்மணி படம் பார்த்துருப்போம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இங்கே சீனே வேறு. நம்ம எல்லாரும் இந்த சீன் பார்த்துருப்போம். சரி, இந்த சீனில் இவர் வராரே, இவர் யார்? இவர் தான் ஆர்கிடெக்ட் பிவி தோஷி. இவரை பற்றி ஃபர்தராக வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆர்கிடெக்ட்னா யார், ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஆர்கிடெக்சருங்கிறது ஒரு 5 இயர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் நம்ம சப்ஜெக்ட் நாலேஜ் ப்ளஸ் டிசைனிங் கற்றுப்போம். அண்ட் 4th இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணி ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணுவோம். அண்ட் ஃபைனல் இயர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுவோம். இது டிபெண்ட்ஸ் ஆன் த காலேஜஸ் தட் வி ஜாயின். சரி, இப்போது ஆர்கிடெக்சருக்கும் சிவில் இன்ஜினியரிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இது நமக்குள்ளே நிறைய பேருக்கு இருக்கிற டவுட். ஒரு பில்டிங் எடுத்துப்போங்க. இதில் நிறைய இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு தேவையான 2 மேஜர் ஆஸ்பெக்ட்ஸ் இருப்போம், சிவில் அண்ட் ஆர்கிடெக்சர். சிவிலுங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரல் சப்ஜெக்ட். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரோட ஸ்டெபிலிட்டி, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், பீம்ஸ் எப்படி இருக்கணும், காலம்ஸ் எப்படி இருக்கணும், இன்டெப்த்தாக படிக்கிறது சிவிலோட ஸ்கோப். அண்ட் இது ஃபர்தராக டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் சயின்ஸ், இந்த மாதிரி ஃபர்தர் பிரான்ச்சஸும் இருக்குது. வேறஸ் ஆர்கிடெக்சர் ஒரு பிளானிங் சப்ஜெக்ட் வித் டிசைன் எலமெண்ட்ஸ். அதாவது ஓரியன்டேஷன் எப்படி இருக்கணும், ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், டிசைன் எலமெண்ட்ஸ் லைக் காலம், பீம்ஸ், இதை பற்றி டீட்டெயில்டாக படிக்கிறது ஆர்கிடெக்சரோட ஸ்கோப். அண்ட் இதில் இன்டீரியர் டிசைனிங், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் அண்ட் சஸ்டைனபிலிட்டின்னு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ் மாதிரி இதுக்கும் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு ஒரு போர்டு இருக்குது. இவங்க தான் ஆர்கிடெக்சர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆர்கிடெக்சர் போர்டு நமக்கு நாட்டா, அதாவது நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எய்தர் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியும் ஆர்கிடெக்சர் சப்ஜெக்டில் ஜாயின் பண்ணலாம், ஆர் ஜேஇஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணியும் நீங்கள் ஆர்கிடெக்சர் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். ஸோ நாட்டா ஒரு 200 மார்க்ஸுக்கான எக்ஸாம். இதில் 110 மார்க்ஸ் எம்சிக்யூ கொஷின்ஸும் அண்ட் 90 மார்க்ஸுக்கு 2 ட்ராயிங் கொஷின்ஸும் வரும். ஸோ இதோட பாஸ் பர்சன்டேஜ் 80 மார்க்ஸ். நம்மளோட 12th மார்க்கான ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் கட் ஆஃபும் இதில் வர பாஸ் பர்சன்டேஜ் ஆர் வாட் எவர் த மார்க் தட் யூ கெட், இதோட அக்ரிகேட் ஸ்கோரை தான் நம்ம கவுன்சிலிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்தராக நாட்டா பற்றியும் ஆர்கிடெக்சர் பற்றியும் வரப்போகிற வீடியோஸில் கற்றுப்போம். கீப் லேர்னிங் பிகாஸ் லேர்னிங் நெவர் எண்ட்ஸ். தேங்க்யூ.